Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வேர்க்கடலை சட்னி. அது எப்படி சிம்பிளா டேஸ்டியா பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டா செவந்து வந்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 வத்தல், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கறி லீஃப். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.